ஸ்டூடெண்ட்ஸ், சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th important 2 mark questions. ஆமாங்க, சோ வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது அத்தியாயம் 6ல பார்க்க போறோம். சரிங்களா? சோ அத்தியாயம் 6ல எந்த 2 மார்க்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாம எல்லா 2 மார்க்ஸும் கவர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாம் எடுத்துறேன். சரிங்களா? சோ எடுத்துக்காட்டு 6.1 பாருங்களா. சோ என்ன சொல்லிருக்காங்க, tan square theta minus sin square theta equal to tan square theta sin square theta என்பதை நிரூபிக்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த அத்தியாயம் 6ல இந்த நிரூபிக்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளை ஃபர்ஸ்ட் பொறுக்கி அதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் பாத்துருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நிரூபிக்க அப்படிங்கக்கூடிய கேள்விகள் எங்கெல்லாம் இருக்கோ சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. சோ அதெல்லாம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, சோ tan square theta minus sin square theta equal to tan square theta sin square theta ன்னு நம்ம நிரூபிக்கணும் இல்லையா? ஓகே, சோ இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் நிரூபண மாதிரி தான் இருக்கும் எல்லா சம்மே. சரிங்களா? ஓகே, சோ நான் இப்ப இடது பக்கம் எடுத்துக்கிறேன். tan square theta minus sin square theta. tan square theta எப்படி எழுதிக்கலாம்? sin square theta by cos square theta. So sin square theta by cos square theta minus sin square theta அப்படியே வச்சுக்கலாம். So sin square theta. நான் சொன்னேன் tan theta எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னேன், ஃபார்முலா ஷீட் சொல்லும்போது sin theta by cos theta ன்னு எழுதிக்கலாம்னு சொன்னேன். அப்ப tan square theta எப்படி எழுதிக்கலாம், sin square theta by cos square theta ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? மைனஸ் sin square theta. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ என்ன நம்ம நிரூபிக்கணும், tan square theta into sin square theta நிரூபிக்கணும் இல்லையா? ஓகே, சோ இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த பகுதியிலயும் sin square theta இருக்கு, இந்த பகுதியிலயும் sin square theta இருக்கு. அப்ப sin square theta பொதுவா எடுத்துடலாமா? வாங்க, சோ அப்ப sin square theta பொதுவா எடுத்துறோம். அப்ப என்ன இருக்கும், இங்க 1 by cos square theta இருக்கும், இங்க sin square theta பொதுவா வெளியே வந்துட்டு அந்த இடத்துல 1 இருக்கும். சோ மைனஸ் 1 இருக்கும் இல்லையா? சோ இப்ப இந்த சைடுல பெருக்க போறோம். சைடுல பெருக்கணும்னா sin square theta into 1 minus cos square theta by cos square theta ன்னு இருக்க போகுது இல்லையா? 1 minus cos square theta by cos square theta ன்னு இருக்க போகுது. 1 minus cos square theta க்கு என்ன பார்த்தோம், 1 minus cos square theta. சோ நம்ம அந்த ஐடென்டிட்டி அதுலயே நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு ஃபார்முலா ஷீட்ல. 1 minus cos square theta னா sin square theta இல்லையா? சோ அப்ப அதுக்கு உங்களுக்கு என்ன வந்துரும், sin square theta ன்னு வந்துரும். சோ which is equal to, முன்னாடி ஒரு sin square theta இருக்கு, அதை அப்படியே எழுதிடலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 1 minus cos square theta sin square theta by cos square theta ன்னு இருக்கும். சோ sin square theta by cos square theta. sin square theta by cos square theta என்ன, tan square theta. சோ sin square theta by cos square theta என்ன, tan square theta இல்லையா? சோ அப்ப tan square theta into இந்த sin square theta வை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? சோ அந்த sin square theta வை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்க போறோம். சோ அப்ப நம்ம என்ன எடுத்தோம், tan square theta minus sin square theta ன்னு எடுத்தோம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, tan square theta into sin square theta ன்னு கிடைச்சிருக்கு. சோ அதானே நிறுவ வேண்டிய விஷயமும் கூட. சோ நிறுவியாச்சா? அவ்வளவுதான். சோ இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சோ இந்த சம்க்கு வரதுக்கு முன்னாடி, சோ இந்த 2 மார்க்ஸ் குள்ள நீங்க வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அத்தியாயம் 6ஓட ஃபார்முலா ஷீட் அப்லோட் ஆயிருக்கு. சோ அதை பார்த்துட்டு வாங்கடாம. சோ அதை பாத்தீங்கன்னா தான் உள்ள வந்து உங்களுக்கு சம்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ ஃபார்முலா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து அத்தியாயம் 6ஓட ஃபார்முலா ஷீட்ல இருக்கு. சோ அதை ஃபுல்லா நீங்க தரவா பார்த்துட்டு உள்ள வாங்க. சரியா? ஓகே, சோ அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 6.2 தான். சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க, sin a by 1 plus cos a equal to 1 minus cos a by sin a என நிரூபிக்க. sin a by 1 plus cos a எடுத்து 1 minus cos a by sin a ன்னு நிரூபிக்க சொல்லிருக்காங்க. சோ இதுலயும் அதே மாதிரி தாங்க, இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் நிரூபற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, சோ இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் சொல்லிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் இடது பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க, sin a by 1 plus cos a இல்லைங்களா? ஓகே, சோ அப்போ sin a by 1 plus cos a ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கலப்பெண்ல அதாவது இணை எடுப்போம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இணை எடுக்கிறது கான்ஜுகேட் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சோ அதாவது கீழ்பகுதி, ஒண்ணும் வேணாம் குழப்பிக்காதீங்க, கீழ்பகுதி இருக்குல்ல, கீழ்பகுதி அது அப்படியே மேல நடுவுல இருக்கக்கூடிய குறியீட்டை மட்டும் விட்டுட்டு எழுதிருங்க. இந்த நடுவுல இருக்கக்கூடிய குறியீட்டுக்கு மட்டும் கேப் விட்டுருங்க, விட்டுட்டு எழுதிக்கோங்க. ரெண்டே எழுதிட்டேன், குறியீட்டுக்கு மட்டும் நான் கேப் விட்டுருக்கேன். அங்க என்ன குறியீடு இருக்குன்னு பாக்கணும். பிளஸ் இருந்தா மைனஸ் போடுங்க, மைனஸ் இருந்தா பிளஸ் போடுங்க, அவ்வளவுதான். இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. மேல என்ன பண்ணிருக்கீங்களோ அப்படியே கீழையும் அதாலே பண்ணணும்.
புரிஞ்சுதா? வகுத்துக்கணும், பெருக்கிட்டு வகுத்துக்கணும். ஓகேவா? நான் மேலையும் கீழையும் பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கலாமா? sin a into 1 minus cos a. கீழே இது ரெண்டையும் பெருக்கிக்கலாமா? இது பாருங்களேன் எப்படி இருக்கு, 1 plus cos a into 1 minus cos a மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, சோ இப்போ இந்த sin a உள்ள பெருக்கனா sin a into 1 sin a தான். சோ இல்லனா நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. கீழே பாருங்களேன் a plus b into a minus b மாதிரி இருக்கா? சோ அது நீங்க ஏற்கனவே படிச்சிருப்போம் நம்ம. a plus b into a minus bங்கிற வடிவத்துல இருந்தா அதை எப்படி எழுதிக்கலாம்? சூத்திரங்கள்ல ஒண்ணுதான், a square minus b square னு எழுதிக்கலாம். a plus b into a minus b எப்படி எழுதிக்கலாம்? a square minus b square னு எழுதிக்கலாம் இல்லையா? ஓகே, so which is equal to, இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இதுல பாத்தீங்கன்னா which is equal to, மேல sin a into 1 minus cos a அப்படியே தான் இருக்கும். sin a into 1 minus cos a அப்படியே தான் இருக்க போது. கீழே மட்டும் கீழே பாத்தீங்கன்னா a square minus b square வடிவத்துல எழுதிக்கலாம். ஏங்கிறது என்ன? 1, bங்கிறது cos a இல்லையா? சோ அப்போ 1 square minus cos square a இல்லையா? 1 square minus cos square a, cos a the whole square நாலும் cos square a நாலும் ஒண்ணுதான் இல்லைங்களா? சோ நம்ம அதையும் பார்த்தோம் ஃபார்முலா ஷீட்ல இல்லையா? cos a the whole square நாலும் cos square a நாலும் ஒண்ணுதாங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஓகே, சோ இப்போ 1 square என்ன? 1 தான். சோ 1 square வந்து கீழ இருக்கிறத எழுதிக்கலாம். சோ 1 square என்ன? 1 தான் minus cos square a. 1 minus cos square a னா sin square a நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ 1 minus cos square a sin square a, அதுவும் அந்த ஃபார்முலா ஷீட்ல சொல்லியிருக்கோம். சோ sin a into 1 minus cos a divided by 1 minus cos square a எப்படி எழுதிக்கலாம்? sin square a னு எழுதிக்கலாம். சோ sin square a. இப்போ இந்த ஸ்கொயரும் sin a-வும் கேன்சல் ஆயிடும். இதுல கீழே 2 sin a இருக்கு, மேல ஒரு sin a தான் இருக்கு. இந்த ஒரு sin a அதுல ஒரு sin a அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்கும்? 1 minus cos a by sin a னு இருக்கும் இல்லையா? சோ நம்ம இதுதான் நிறுவனமாங்கிறத செக் பண்ணிக்கலாமா? ஆமாங்க, சோ இததான் நிறுவ சொல்லியிருக்காங்க. கிடைச்சிச்சா? சோ இடது பக்கம் எடுத்தோம், வலது பக்கம் கிடைச்சது. இடது பக்கம் என்ன எடுத்தோம்? sin a by 1 plus cos a னு எடுத்தோம் இடது பக்கம். வலது பக்கம் என்ன கிடைச்சிருக்கு? 1 minus cos a by sin a கிடைச்சிருக்கு இல்லையா? இது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, சோ அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 6.6. எடுத்துக்காட்டு 6.6ல என்ன சொல்லியிருக்காங்க? secant theta by sin theta minus sin theta by cos theta equal to cot theta னு நிறுவ சொல்லியிருக்காங்க. சரியா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேயும் அதே மாதிரி தாங்க, நிறுவக்கூடிய சம்மதான். இதுவும் நிறுவுக அப்படிங்கிற கேள்விதான். சரிங்களா? சோ நிறுவுக அப்படின்னு வரும்போதே நான் என்ன சொல்லியிருக்கேன்? இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் சொல்ற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? சோ இப்ப இதுல இருக்கக்கூடிய இடது பக்கத்தை நம்ம எடுத்துடலாம். சோ இடது பக்கம் என்ன? secant theta by sin theta minus sin theta by cos theta இல்லைங்களா? சோ இதானே கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ secant theta எப்படி எழுதிக்கலாம்? 1 by cos theta னு எழுதிக்கலாம். secant theta எப்படி எழுதிக்கலாம்? 1 by cos theta by sin theta minus sin theta by cos theta இல்லைங்களா? ஓகே, சோ இப்போ secant theta 1 by sin theta னு எழுதிட்டோம். சோ அப்போ சைனும் இது இங்க பாருங்களேன். சோ தொகுதியோட பகுதியும் பெருக்கிக்கும். சோ 1 by cos theta sin theta minus sin theta by cos theta இல்லைங்களா? ஓகே, சோ இப்போ நம்ம பொதுவா கீழே என்ன எடுத்துக்கலாம்? எல்சிஎம் cos theta sin theta பொதுவா எடுத்துக்கலாமா? cos theta sin theta பொதுவா எடுத்துட்டோம்னா இங்க மேல இருக்க 1 அப்படியே வந்துரும், நடுவுல இருக்க மைனஸ் அப்படியே வந்துரும். இங்க என்ன இருக்கு? cos theta மட்டும் தான் கீழ இருக்கு. ஆனா நம்ம என்ன எடுத்துக்கோம் பொதுவா? cos theta sin theta. அப்ப என்ன இல்ல? sin theta இல்ல. அப்ப sin thetaவால கீழயும் மேலயும் பெருக்கிக்கணும் இல்லையா? சோ கீழ பெருக்கினா இதுக்கு சமம் ஆயிடும். இப்ப மேல sin thetaவால பெருக்கினா sin square theta, ஏற்கனவே ஒரு sin theta இருக்கு. இப்ப sin thetaவால பெருக்கும் போது என்ன வரும்? sin square theta ன்னு வந்துரும். சோ sin square theta. புரிஞ்சுதுங்களா? சோ எல்சிஎம் எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுதா? சோ பொதுவா நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? cos theta sin theta பொதுவா எடுத்துக்க போறோம். இங்க வெறும் cos theta தான் இருக்கு. இப்ப நமக்கு இன்னும் என்ன வேணும்? sin theta வேணும். இப்ப sin thetaவால கீழயும் மேலயும் பெருக்கிக்க போறோம். கீழ பெருக்கிறது இங்க காமனா வந்துருச்சு, மேல பெருக்கிறது sin theta into sin theta sin square theta, அதுதான் இங்க எழுதிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இப்போ 1 minus sin square thetaக்கு சூத்திரம் தெரியும். 1 minus sin square theta அந்த சூத்திரத்திலே படிச்சிருப்போம், cos square theta இல்லையா? 1 minus sin square theta cos square theta. So which is equal to cos square theta by கீழ என்ன இருக்கு? cos theta sin theta. cos theta sin theta. இப்போ ஒரு cos theta இதுல ஒரு cos theta போயிடும். அப்ப உங்களுக்கு என்ன இருக்கும்?
cos theta by sin theta இருக்கும். cos theta by sin thetaங்கிறது என்ன? cot theta படிச்சிருப்போம் இல்லீங்களா? சோ அதையும் சூத்திரட்டையில தெளிவா படிச்சிருப்போம். cos theta by sin thetaங்கிறது என்னங்க? cot theta. So which is equal to cot theta. So நம்ம என்ன எடுத்தோம்? secant theta by sin theta minus sin theta by cos theta ன்னு எடுத்தோம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? cot theta ன்னு கிடைச்சிருக்கு. So அப்போ secant theta by sin theta minus sin theta by cos theta என்னது? cot theta. புரிஞ்சுதுங்களா? இதுல சந்தேகம் இருக்கா? ஓகே, அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 6.4. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க? எடுத்துக்காட்டு 6.4 secant theta minus cos theta-வை tan theta into sin theta-ன்னு நிரூபிக்க சொல்லிருக்காங்க. சோ இந்த क्वेश्चन உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, the next question பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 6.4. சோ எடுத்துக்காட்டு 6.4ல என்ன கொடுத்திருக்காங்க? சோ எடுத்துக்காட்டு 6.4ல பாத்தீங்கன்னா secant theta minus cos theta equal to tan theta sin theta ன்னு நிரூபிக்க சொல்லிருக்காங்க இல்லையா? சோ secant theta minus cos theta equal to tan theta sin theta ன்னு எப்படி நிரூபிக்கலாம்? சோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் சொல்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா? ஓகே, சோ அப்ப secant theta minus cos theta இடது பக்கம் எடுத்துக்கலாம். இப்ப வலப்பக்கம் சொல்ற மாதிரி இருக்கும். சோ இடது பக்கம் எடுத்துட்டு நம்ம வரக்கூடிய பதில் வலப்பக்கமா இருக்கணும் சரிங்களா? ஓகே, சோ secant theta எப்படி எழுதலாம்? 1 by cos theta ன்னு எழுதிக்கலாம். சோ 1 by cos theta minus cos theta இல்லையா? சோ இப்போ இந்த cos theta சைடுல பெருக்கிக்கலாமா? ஓகே, சோ அப்போ 1 minus cos theta into cos theta cos square theta. சோ cos square theta by கீழ cos theta அப்படியே வந்துரும். சோ 1 minus cos square theta sin square theta. சோ sin square theta by cos theta. So sin square theta எப்படி எழுதிக்கலாம்? sin theta into sin theta ன்னு எழுதிக்கலாமா sin square theta-வை? So which is equal to sin theta into sin theta. இதுக்கு கீழ ஒரு cos theta இருக்குல்ல? So அந்த cos theta-வை இதுக்கு கீழ வச்சுக்கலாம். இப்போ sin theta into sin theta by cos theta னா என்ன? tan theta இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம் சூத்திரட்டையில. So tan theta. So நம்ம நிறுவ வேண்டியது என்ன? tan theta sin theta. So sin theta tan theta ன்னு கிடைச்சிருக்கு. நம்ம வேணாலும் மாத்தி எழுதிக்கலாம். tan theta sin theta ன்னு எழுதிக்கலாம். தப்பில்லை சரிங்களா? இதுவரைக்கும் சந்தேகம் இருக்கா ஏதாவது? So secant theta minus cos theta ன்னு எடுத்தா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? tan theta dot sin theta ன்னு, அதாவது tan theta into sin theta ன்னு கிடைச்சிருக்கு இல்லீங்களா? ஓகே, so இப்போ எப்படி எழுதிடலாம்? secant theta minus cos theta equal to tan theta into sin theta. புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சோ எடுத்துக்காட்டு 6.3. சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 1 plus cot square theta by 1 plus cosecant theta equal to cosecant theta ன்னு நிறுவ சொல்லிருக்காங்க. சோ அப்ப இடது பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க? 1 plus cot square theta by 1 plus cosecant theta ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ஓகே, சோ அப்ப 1 plus cot square theta. cot square theta எப்படி எழுதிக்கலாம்? cosecant square theta minus 1 எழுதிக்கலாம் இல்லையா? சோ cot square theta எப்படி எழுதிக்கலாம் நம்ம படிச்சிருக்கோம். இதையும் நம்ம அந்த சூத்திரட்டையில தான் படிச்சோம். அதனால எவ்வளவு விஷயத்துக்கு அந்த சூத்திரட்டை பயன்படுது பாத்தீங்களா? சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த சூத்திரட்டையை மூடி பார்த்துட்டு இங்க வாங்க சரியா? சோ cot square theta எப்படி எழுதிக்கலாம்? cosecant square theta minus 1. cosecant square theta minus 1. சோ அது போட்டுக்கலாமா? சோ cot square theta ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறத எழுதிடலாம். 1 plus cot square theta by 1 plus cosecant theta இல்லையா? இதானே இடது பக்கம். ஓகே, சோ இப்போ இந்த cos square theta-க்கு பதிலா எப்படி எழுதிக்கலாம்? cosecant square theta minus 1 by 1 plus cosecant theta இல்லைங்களா? ஓகே, சோ இந்த 1க்கும் நம்ம ஸ்கொயர் போட்டுடலாம். சோ 1 plus cosecant square theta minus 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர்னாலும் 1 தானே? சோ இந்த 1 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம் by 1 plus cosecant theta. சோ இது பாத்தீங்கன்னா a square minus b square ல இருக்கா? சோ அப்ப a square minus b square ல இருந்தா எப்படி எழுதிக்கலாம்? a plus b into a minus b ன்னு எழுதிக்கலாம் இல்லீங்களா? ஓகே, சோ அந்த மாதிரி விரிச்சு எழுதிடலாம். சோ which is equal to 1 plus cosecant square theta minus 1 square. அப்ப a square minus b square. a square minus b square எப்படி எழுதிக்கலாம்? a plus b into a minus b ன்னு எழுதிக்கலாம். சோ cosecant theta plus 1 into cosecant theta minus 1. cosecant theta plus 1 into cosecant theta minus 1. கீழ பாத்தீங்கன்னா 1 plus cosecant theta இருக்கு இல்லையா? கீழ பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 1 plus cosecant theta இருக்கு. சோ இப்போ cosecant theta plus 1 1 plus cosecant theta போயிடும் இல்லையா? ஓகே, சோ அப்ப உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 plus cosecant theta
-1 இருக்கும் இல்லையா? சோ +1 -1 போயிடும். அப்ப உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? கொசிகன் தீட்டா மட்டும் இருக்கும். சோ அதானே நிறுவ வேண்டிய விஷயம். ஆமா. சோ அப்ப 1 + cot square theta by 1 + cosecant theta எப்படி எழுதிக்கலாம்? 1 + cot square theta by 1 + cosecant theta. இது எப்படி எழுதிக்கலாம்? cosecant thetaன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய ஏதாவது கேள்வியில உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இந்த 5 கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இதே மாதிரிதான் நிறுவுக அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா LHS எடுத்து RHS, அதாவது இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் நிறுவுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ நம்ம இடது பக்கம் எடுத்து போட்டுட்டே வரும்போது நமக்கு வலது பக்கம் தான் ஆன்சரா கிடைக்கணும். சரிங்களா? சோ அதுதான் இந்த நிரூபிக்க அப்படிங்கிற கேள்வியோட சிறப்பு. சோ அது மட்டும் இல்லாம இந்த கொஸ்டின்ஸ் 6.1ல நிறைய இருக்கு. சோ அதே மாதிரி இதோட மாடல் கொஸ்டின்ஸும் இருக்கு. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சோ பின்னாடியே அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். நான் திருப்பி அதை டிஸ்கஷன் கொடுப்பேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கூட உங்களுக்கு அந்த டிஸ்கஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சோ அதனாலதான் சோ ஃபுல்லா பாத்துருங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அத்தியாயம் 6 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அத்தியாயம் 6 எடுத்திருக்கோம். சோ அத்தியாயம் 6ஓட சூத்திர அட்டையை பார்த்துட்டு அத்தியாயம் 6க்கு வாங்க. சோ சூத்திர அட்டையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 மார்க்ஸ் பார்ட் 1க்கு வாங்க. சரியா? இது 2 மார்க்ஸ் பார்ட் 1. சோ பார்ட் 1 இதோட முடியுது. சோ பார்ட் 2 அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். சோ அதுக்குள்ள நீங்க பார்ட் 1 ஃபர்ஸ்ட் நீங்க சூத்திர அட்டையை பார்த்துட்டு பார்ட் 1 வரணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சோ இத ஃபுல்லா பாத்துருங்க. சோ அடுத்த வீடியோ வரதுக்குள்ள நீங்க இத ஃபுல்லா தரவா பாத்துறணும். ஓகேவா? சோ பப்ளிக் ரொம்ப கம்மியான நாட்கள் இருக்கு. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம பாத்துங்கலாமா? ஓகே.